வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட் அண்மை செய்திகள் என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 5 செய்திகள் வந்திருக்கு. புதிதாக திருமணமான ஒரு தம்பதியை இஸ்ரேல் கொண்டுட்டாங்க. ஐசிஜே அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இதுவரை ஹவுதிகள் எத்தனை கப்பல்களை தாக்கி இருக்கிறார்கள், பிரிட்டிஷ் கப்பல் ஒன்று பற்றிய ஒரு செய்தி இருக்குது. அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் ஒன்று இருக்குது, அவர்கள் ஒரு முக்கிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை பற்றிய செய்திகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம், செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார், நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. முதல்ல இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இருப்பவர்கள் 2 பாலஸ்தீனியர்கள். இவர்கள் இருவரும் திருமணம் செய்து 3 நாட்கள் தான் ஆகுது. அதுதான் சோகத்தின் சோகம், ரொம்ப கொடுமையான விஷயம். 3 நாட்கள் தான் ஆகுது. அவர்களை இஸ்ரேல் படை வீரர்கள் படுகொலை செய்து விட்டார்கள். இது ரொம்ப நெஞ்சை உழுக்கக்கூடிய ஒரு செய்தி. திருமணம் ஆகும்போது அதாவது இத்தனை பெரிய ஒரு சோக சூழல்லையும் ஒரு பாலைவன சோலை மாதிரி, கடுமையான பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு சின்ன சோலை இருக்கிற மாதிரி, இவ்வளோ கஷ்டங்களுக்கும் நடுவில் எப்படியோ ஒரு காதல் ஏற்பட்டோ ஏதோ ஒரு வகையில் அவர்கள் இருவரும் சந்தித்து திருமணம் செய்திருக்காங்க. திருமணம் செய்த பிறகு அவர்களுக்கு என்ன நினச்சிருப்பாங்க, பெருசாலாம் அவங்களுக்கு கனவு இருந்திருக்காது. அவர்களுக்கு பெரிய கனவெல்லாம் இருந்திருக்காது. ஏன்னா அவர்கள் வாழக்கூடிய சூழல் அந்த மாதிரி. இந்த சூழல்லையே பார்த்திங்கன்னா அவர்கள் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆசைகளோடும் கனவுகளோடும் இருந்திருப்பாங்க. திருமணமாகி 3 நாள் தான் ஆகுது. பாவம், 3ஆவது நாளே கொண்டுட்டாங்க. இது ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு செய்தியாக இருக்குது. அப்புறம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதில் என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 19ஆம் தேதி, அதாவது இன்று 19ஆம் தேதி தொடங்கி 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 மொத்தம் 8 நாட்கள் சுமார் 52 நாடுகளை டெஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. டெஸ்டிஃபைனா அவங்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தத்தில் இஸ்ரேல் செய்வது இனப்படுகொலையா, அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 52 நாடுகளை கேட்டிருக்காங்க. இந்த 8 நாட்களும் தொடர்ச்சியாக இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதிகள் அனைவரும் தொடர்ந்து கேட்பாங்க. எல்லாரும் கேட்டு முடித்து அதன் பிறகு உடனேலாம் தீர்ப்பு சொல்ல முடியாது. அதன் பிறகு அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போவாங்க. ஸோ இன்று முதல் சுமார் 8 நாட்களுக்கு 52 நாடுகள் வரப்போகுது. இதில் பெரும்பான்மையாக ஐரோப்பிய நாடுகளாக இருந்துடக்கூடாது, அதுதான் என்னுடைய ஒரே ஒரு அச்சம். ஏனென்றால் இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு தான் சொம்பு தூக்குறாங்க. அப்போது இவர்கள் பெரும்பான்மையாக இருந்துடக்கூடாது. இருந்தால் உண்மையான குரல் கேட்காமல் போய்விடும். அவர்கள் இன்னும் அந்த நாடுகளின் பட்டியலை வெளியிடலை, இல்லை அந்த பட்டியல் என் கைக்கு கிடைக்கல. ஸோ அந்த நாடுகளின் பட்டியல் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நாளைய அப்டேட்டில் நான் அந்த என்னென்ன நாடுகள் வந்திருக்கு, இதுவரை இன்னையிலேருந்து நாளைக்கு வர எந்தெந்த நாடுகள்லாம் இதுவரை டெஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்திகளையும் நான் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த பிரச்சனையை கொஞ்சம் வேகமாக கையாள்வது போல தெரிகிறது. அது வரவேற்கத்தக்கது தான். உடனடியாக கொஞ்சம் ஒரு ப்ரிலிமினரியாக சில ஆர்டர்ஸ்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் இஸ்ரேல் எதுவுமே செய்யலை. ஆனாலும் அந்த ஒரு அழுத்தமாவது வரட்டும் அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு படம்,
இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த நவம்பர் 15ஆம் தேதி முதல் நேற்று வரை, அதாவது பிப்ரவரி 18 வரை உள்ள காலகட்டத்தில் சுமார், அதாவது டிசம்பர் 15, ஜனவரி 15, பிப்ரவரி 15, சுமார் 3 மாத காலத்தில் ஹவுதி பிரிவினர் எத்தனை கப்பல்களை தாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதோட கப்பல்களின் படங்களோடு பெயர்களோடு போட்டிருக்காங்க. அந்த பிக்சர் ரொம்ப சின்னதாக இருந்தது, அதனால் அதை அப்படியே காமிச்சிருக்கிறேன். சுமார் 30 கப்பல்களை இதுவரை தாக்கியிருக்கிறாங்க. 1 2 இல்லை, அந்த அடாவடியாக உள்ளே வந்த கப்பல்களை, நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி உள்ளே வந்ததில் அடாவடியாக வந்த கப்பல்களில் சுமார் 30 கப்பல்களை தாக்கி துரத்தியிருக்காங்க, அழிச்சிருக்கிறாங்க. இதை விட முக்கியமான செய்தி என்னென்னா, நேற்று இதே பிப்ரவரி 18ஆம் தேதி 31வது கப்பலாக இன்னொரு பிரிட்டிஷ் கப்பலையும் அடிச்சிட்டாங்க. அந்த கப்பல் அடித்த அடியில் என்ன ஆகிப்போச்சுன்னா, கப்பலில் இருந்த க்ரூ இருக்கும்ல, அவர்களெல்லாம் கிடைச்ச போட்டை பிடிச்சிக்கிட்டு அங்கே இந்த கப்பலை அபேண்டன் பண்ணி தப்பிச்சு ஓட்டாங்க. ஏன் தப்பிச்சு போகிறாங்கன்னா, கப்பல் முங்க ஆரம்பிச்சிருச்சு. மற்ற நேரம்லாம் கப்பல் என்ன ஆகுனா, தீ பிடிச்சி எரிஞ்சு அப்படியே நிற்கும். இவங்க அதை எரிஞ்ச பகுதியை அப்படியே அணைச்சி வச்சுருப்பாங்க, இல்லை 2 இன்ஜின் உடஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வேறு கப்பலை வச்சு கட்டி இழுத்துட்டு போவாங்க, திருப்பி ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிக்கலாம். நேற்று நடந்த தாக்குதலில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, அந்த கப்பல் முங்க ஆரம்பிச்சிருச்சு. மூழ்கக்கூடிய அளவுக்கு ஹவுதிகளின் தாக்குதல் கடுமையாக இருந்திருக்கு. அதுவும் ஒரு பிரிட்டிஷ் கப்பலோட மொத்த க்ரூவும் கப்பலை விட்டு தப்பித்து விட்டார்கள். யாரையும் கொல்றதுலாம் இவங்க நோக்கம் இல்லை, கப்பல் உள்ளே வராது, அவ்வளோதான். அதை மட்டும் தான் தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ இந்த க்ரூ என்ன பண்ணியிருக்கு, அங்கேருந்து தப்பிச்சு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. கடைசியாக ஒன்று சொன்னீங்களே சார், வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறைமுகங்களில் பணிபுரிபவர்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த லெட்டரு, இது அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட லெட்டர். என்ன லெட்டர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த 11 துறைமுகங்களில் எந்த துறைமுகத்திலும் இஸ்ரேலிய கப்பலின் பொருட்களை நாங்கள் கையாள மாட்டோம்னா ஏற்றுறதோ இறக்குறதோ எதுவும் செய்ய மாட்டோம். இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷனில் இருக்கிற தொழிலாளர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த கிரேன்லாம் வச்சு இந்த கண்டெய்னர்லாம் ஏற்றி கப்பலுக்கு ஏற்றுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்கல்ல. அவர்கள் முழுக்க என்ன சொல்லிட்டாங்க, 11 துறைமுகங்கள்லேயும் இஸ்ரேலின் கண்டெய்னர்களை ஏற்றுவதோ அல்லது இறக்குவதோ செய்ய முடியாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி, வரவேற்கத்தக்க செய்தி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து இந்த செய்திகளை பேசிக்கிட்டே இருக்கிறோமே, ஏன் அப்படின்னா, இப்படி ஆங்காங்கே ஒரு மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இது நான் பேசுனதுனால தான் வந்துச்சுன்னு சொல்ல, என்னை போல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனலை சேர்ந்தவர்கள், நேர்மையாக பேசக்கூடியவர்கள், அவர்கள் தொடர்ந்து பேசி அவர்களோடு சேர்ந்து நானும் பேசி இந்த செய்திகள் ஒவ்வொரு கையாக மாறி ஃபார்வேர்ட் ஆகி எப்படியோ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் போய் சேரும்போது, நம்ம நேற்று கூட பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தோம், அயர்லாந்தில் சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம், அதெல்லாம் முதல்ல ஸ்டாண்ட்லேயே வைக்காதேன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அதை போலவே இப்போது இந்த துறைமுக ஊழியர்கள் பூரா என்ன சொல்லிட்டாங்க, இஸ்ரேலின் எந்த விதமான பொருட்களையும் நாங்கள் தொடமாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த செய்தி என்ன ஆகும், இப்படி நாம் பேசணும்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த செய்தி இங்கே நாம் பேச அதை வேற ஒருத்தர் ஃபார்வேர்ட் பண்ணி அப்படி இப்படின்னு இப்போ இந்த இந்தியாவின் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லோரும் நாங்கள் இஸ்ரேல் பொருளை தொடமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்து வேறொரு நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் இதே உணர்வு வரும். ஏன்னா இந்த செய்தி பரவும், சரியா, நியூஸ்லேயும் பரவும், வாய் வழியாகவும் பரவும். இல்லைப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேப்டன் இன்னொரு கேப்டன்கிட்ட சொல்ல, அந்த செய்தி அப்படியே அடுத்த துறைமுகத்துக்கு போய் சேர, ஆக இந்த செய்திகள் பரவ என்ன ஆகும், ஒவ்வொரு நாட்டின் துறைமுகத்திலும் இப்படி அனைத்து பணியாளர்களும், அனைத்து நாடுகளின் அந்த தொழிலாளர்களும் இஸ்ரேலின் பொருட்களை நாங்கள் ஏற்றுவதோ இறக்குவதோ செய்ய மாட்டோம் துறைமுகத்தில் அப்படின்னு ஒவ்வொரு நாடாக இந்த விஷயம் தொடங்கணும், இது பரவணும். சரியா, சண்டையை நிப்பாட்டுவதற்கு நேரடியாக வழி இல்லைனாலும் இப்படி பேசுவதன் மூலமாக செய்ய முடியும் அப்படின்றதுக்கு காரணம் என்ன சொல்கிறோம், இதைத்தான் நம்ம சொல்கிறோம். இப்போது இதை முதல் கட்டமாக இந்தியாவில் உள்ள துறைமுகத்தில் வேலை பார்க்கக்கூடிய இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி அப்படியே எப்படியும் பாகிஸ்தானுக்கு போகும், அப்படியே அடுத்தால இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு போகும், இந்த பக்கம் கிழக்கு நாடுகளுக்கு போகும்.
அடுத்தால சைனாவில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் சொல்லலாம். நாங்களும் இனிமேல் இஸ்ரேலோட பொருட்களை ஏற்றுவதோ இறக்குவதோ செய்ய மாட்டேன்னு சொல்லலாம். பிரேசிலுக்கு போவோம். பிரிக்ஸ் நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் பரவும். ஆப்பிரிக்க நாடுகளில் இதே மாதிரி சொல்லட்டும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாடுகளாக அறிவிக்கிட்டோம். இஸ்ரேல் கப்பல்கள் வந்தால் அவர்களுக்கு தண்ணி கூட தரமாட்டோம் அப்படின்னு சொல்லட்டும். ஆக வேறு வழியே இல்லாமையாவது இஸ்ரேல் இந்த போரை நிறுத்தத்துக்கு கொண்டு வரட்டும். அவர்களுக்கு இப்படியாக வெளிப்புற அழுத்தங்களை கொடுத்தால்தான், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுத்தாதான் இவர்கள் வழிக்கு வருவார்கள். இல்லாதவரை இவர்கள் என்ன செய்வார்கள்? அமெரிக்கா எங்கள் கூட துணையில் இருக்குது, அமெரிக்காவோட துணை இருக்கிற வரை எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதே இந்த ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷனை சேர்ந்தவர்கள் இப்படி செஞ்சிட்ருக்கிற இதே நேரத்தில் ஹைதராபாத்திலிருந்து போன வாரம் நிறைய ட்ரோன்ஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. யாருக்கு? இஸ்ரேலுக்கு தான். நம்ம நாடு, நம்ம பிரதமர் அவ்வளோ நல்லவர் தானே. அது மட்டுமா, ஒரு வருஷத்துக்கு இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய ஆயுதங்கள் எவ்வளோ தெரியுங்களா? 7 பில்லியன், $7 பில்லியன் மதிப்புள்ள ஆயுதங்களை ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா இங்கேருந்து அனுப்பிக்கிட்டு இருக்கு. இது நமக்கு உலக அரங்கில் இந்தியாவுக்கு ஒரு தலைகுனிவு தான். ஒரு நாடு இன அழிப்பில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. அந்த நாட்டுக்கு நாம் இப்படி பில்லியன் கணக்காக ஆயுதங்களை அனுப்புவது என்பது மிகவும் அவமானமான ஒரு செயலாகத்தான் நாம் பார்க்கணும். சரியா? இதை தொடர்ந்து வரக்கூடிய அப்டேட்டுகள் வரட்டும். வந்த உடனே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.